தன் மேன்மை மறந்து போற எல்லாத்தையும் கர்த்தர் எதோடு ஒப்பிடுகிறார் தெரியுமா? முட்செடி. ஆமா, அது என்ன கிடைச்சாலும் முட்செடி மரங்களை பார்த்து, நீங்கள் என்ன உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடைகள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது. அவ்வளவுதான். ஒவ்வொரு காரியத்துக்காக பகை, வைராக்கியம், விரோதம், வேதனை. இன்னைக்கு அத்தி மரமாய், ஒலிவ மரமாய், திராட்சை செடியாய் ஜொலிக்க வேண்டிய அநேகர் முட்செடியாய் அநேகருக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? மேன்மையை மறக்கிறோம். எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். 62வது சங்கீதத்தின் 4வது வசனத்துல, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி. அவன் நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு பாருங்க, அதுல இருந்து தள்ளணும். இதுக்கான ஆலோசனை தான் சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். எப்படி விருட்சங்கள் ஒவ்வொரு மரத்துக்கிட்ட எங்களுக்கு ராஜாவாயிரு என்று போனதோ, அது போலவே யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை கண்டு அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே அவர் விலகிறார். எனக்குன்னு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். அதை நான் எதுக்காகவும் கீழே வச்சிடக்கூடாது. இன்னைக்கு மேன்மை 2 சத்துரு தள்ளும்படி. இவன் என்ன ஓவரா துதிச்சிட்டு இருக்கிறான்? 7 மணியானா இவன் வீட்டுல பாட்டு சத்தம் கேட்குது. இது கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை. தள்ளிடுவோமா? தள்ளிட்டான்ல, நிறைய பேரை தள்ள வச்சுட்டான்ல. ஆமே, நீங்க பாடுறது ஒருவேளை உங்களுக்கே கேட்க சகிக்காம இருக்கலாம். சிலர் வந்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் என்ன பாடுற, அவங்க பாடுறாங்க பாரு, இவங்க பாடுறாங்க பாரு. மேன்மையில இருந்து தள்ளுறான் பாத்தீங்களா? ஆமே, மேன்மையில இருந்து தள்ளுறான் பாத்தீங்களா? நீ எல்லாம் எதுக்கு பைபிள் படிக்கிற? உனக்கு ஏதாவது புரியுதா? சும்மா பைபிளை படிச்சுட்டு நமக்குன்னு ஒரு மேன்மை. சிலருக்கெல்லாம் பாருங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. அதுல அதாவது தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட உற்சாகமா செய்யறோம்னா அது நமக்குள்ள வச்ச கிருபைங்க. அது நமக்குள்ள வச்ச கிருபை. அது நிறைய புரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது நமக்குள்ள தேவன் வச்ச கிருபை. உங்களை அறியாம ஒரு ஜனங்கள் தத்தளிக்க யுத்தம் செய்திங்க, உங்களை அறியாம கண்ணீர் வருதா? அது தேவன் தம்முடைய பாரத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதாவது அவர் சும்மா யாரையும் படைக்கல. ஒரு அத்தி மரமாகட்டும், ஒலிவ மரமாகட்டும், இது எல்லாத்தை விட கர்த்தர் நம்ம மேன்மையை அதில் வைத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு கொழுமையை வச்சிருக்கிறார், ஒரு மதுரத்தை வைத்திருக்கிறார். அது வெளியே இதை விட்டுட்டு அப்ப தனக்கு தேவன் கொடுத்ததை பெருசா பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு பாருங்க. இது மரங்களுக்கு இருக்கிறது, மனிதனுக்கு இல்லை. முச்செடியா செயல்படக்கூடாது. அது கூட இது அப்படி செய், இப்படி செய், என்ன மட்டும் ராஜாவாக்கலன்னா பாத்துக்கோ, இந்த விட என்ன எனக்கு கூப்பிடலன்னா பாத்துக்கோ, எனக்கு மட்டும் இது பண்ணலன்னா பாத்துக்கோங்க. இந்த மொய் கொடுக்கும் போது என் பேர் இல்லைன்னா பாத்துக்கோங்க. சில மொயிலேயே அடி உள்ள பார்த்துருக்கீங்களா? என் பேரை 2வது தான் கூப்பிட்டாங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க கூடாது. ஆமா, ஏதாவது முச்செடியாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்குது. அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு வீட்டுக்கு உள்ள போயிருந்து கார்டு கொடுத்தாங்க, எனக்கு வாசலுக்கு வெளியே வச்சுட்டு போனாங்க. இனி வாய்க்குள்ளே கொண்டு வைக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்க வீட்டுல இருந்திருக்க மாட்டீங்க, அவங்க வாசல்ல வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. முச்செடியா தான் நாங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குல்ல. ஆமென். எனக்குன்னு ஒரு கொழுமை இருக்கிறது, எனக்குன்னு ஒரு மதுரம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு ரசம் இருக்கிறது. கர்த்தர் அதனாலதான் இன்னும் உயிரோட வைத்திருக்கிறார். ஏசாயால ஒரு வசனம் இருக்குல்ல, திராட்சை செடியில. அது எந்த வசனம்? ஏசாயா 65 எடுத்தா சொல்றேன், இல்ல நான் விட்டுறேன். ஏசாயா 65 ஆமென் 8வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே. அதுல என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கும் நிர்மூலமாகாம கர்த்தர் வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை மரண கண்ணிகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது,
அதுக்குள்ள இன்னும் ரசம் இருக்குப்பா. இன்னும் 4 பேருக்கு அவன் பிரயோஜனப்பட போறான். இன்னும் 4 பேருக்கு அவன் பிரயோஜனப்பட போறான். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திராட்சை குலைக்குள்ள ரசம் எத்தனை பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, ஆக்சிடென்ட் வந்தது, மரண விளிம்பு வந்தது. அழிச்சிராத, தொற்றாத சங்கார தூதன் சொல்ற கைய வச்சிராத. அவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, அவளுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பின் மேன்மையை விட்டு விலகாதீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சையாதான் தெரியும். அழைப்பின் மேன்மையை விட்டு, அதான் உனக்குரியதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் அவனுக்கு 5, இவனுக்கு 2, அவனுக்கு 1. நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். ரிசல்ட் பார்த்தீங்களா? எல்லாரும் எங்க தான் போறாங்க தெரியுமா? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள. அது அர்த்தம் என்ன? இந்த ஃபைனலா எல்லாரும் எங்க போய் சேருவாங்க தெரியுமா? ஒரே கொடி கீழே, ஒரே கொடி கீழே. அங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். என்ன மேன்மைங்க இது! அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எங்க? அவர்களுக்கு கொடுத்த மேன்மை அது, நமக்கு கொடுத்த மேன்மை இது. ஹல்லேலூயா. நம்ம சிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு பலம் நமக்கு இல்லை. ஆனா எழும்பி நின்று கர்த்தர் நல்லவர் சொல்ற பலத்தை தந்திருக்கிறார் அல்லவா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தை ஒரே கல்லால அடிச்சு வீழ்த்துற பலம் நமக்கு இல்லை. ஆனா எழும்பி நின்று நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்ல வைத்திருக்கிறார் அல்லவா? உங்களுக்கு தேவன் வைத்த மேன்மையை விட்டு விடாதிருங்கள். மேன்மையை விட்டு போகிறவன் அவன் போற இடத்துல எல்லாம் முள்ளாதாரமா. தனக்குன்னு ஒரு மேன்மையை கர்த்தர் யோனாவுக்கு கொடுத்திருந்தான். அவன் அந்த மேன்மையை விட்டுட்டு போனான். அவன் போனதுனால அந்த படகுல இருந்த கப்பல் இருந்து அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மேன்மையை விட்டு, அழைப்பை விட்டு போறவங்க நீங்க எங்க போனாலும் முள்ளாதான் இருப்பீங்க. என்னடா பாஸ்டர் திடீர்னு சபிக்கிறான்? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது இல்ல. ஆனா அதே அந்த மேன்மைக்குள்ள திரும்பி வந்தா பாத்தீங்களா, ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. அதான் பைபிள் சொல்லு, நீதிமான் மட்டும் நல்லா இருந்துட்டான்னு வைங்களேன், பட்டணம் களி கூறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்றேன். 4வதாக, உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற்றப்பட என்னெல்லாம் தேவையோ வேண்டியவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, உன் மேல இருக்கிற தேவ திட்டம். சீஷர்களை பார்த்து சொல்ல, நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆனா அது பிரசங்கிக்கணும் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? பலன் தேவை. பலன் எப்படி வரும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. உடனே என்ன பண்றாங்க? மேல் வீட்டில் போய் உட்கார்ந்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல பயமுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே தைரியம் தாங்கன்னு தைரியத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென். பலனை பெற்றுக்கொள்றாங்க, தைரியத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆமென். 4:29, 30, 31 வசனங்களை பார்த்தால் தெரியும். தைரியத்தை அவங்க கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கொலோசியர் 4:4 பவுல் சொல்லுகிறார், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அனுகூலங்கள் ஃபேவர். அதை ஜெபித்து, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு ஃபேவர் கிடைக்கும், ஆண்டவரே ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க, ஆண்டவரே இந்த வேலை உமக்கு சித்தமா இருந்தா எனக்கு கிடைக்க பண்ணுங்க, அங்க இருக்கிறவங்க கண்கள்ல எனக்கு இப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள பழகணும். ஆண்டவர் உமக்கு சித்தமா இருந்தா ஃபேவர். இதெல்லாம் நம்ம அழைப்பு இருக்கு, அதுக்கு வேண்டிய எல்லாம் தேவையில்லை. சீஷர்கள் பலனை கேட்டு பெற்றுக்கொள்றாங்க, தைரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்றாங்க. அவன் ஃபேவர், அனுகூலத்தை கேட்டு பெற்றுக்கொள்றாங்க. சாலமோனுக்கு என்ன தேவை தெரியுமா? அவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். பொசிஷன்ல இருக்கிறது மேட்டர் இல்லைங்க. அந்த பொசிஷன்ல இருந்து அடுத்து நம்ம செய்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அழைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டார், சித்தத்தை தெரியப்படுத்திட்டார், இனி அதை செய்யணுமே. என்ன கிருபை தேவையோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கேட்கும் போது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து காரியத்தை கிரகிக்கக்கூடிய, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான மனக்கண்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு அந்த பார்வையை தாங்க ஆண்டவரே,
எது உம்முடைய வழி, எது சத்துருவின் வழி நான் அறியணும். எனக்கு அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்டு பெற்று நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கேட்டு பெற்று எப்பொழுதுமே அந்த சத்தம் காதுல கேட்கணும்பா. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி அது எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால நான் போறேன். போய் இந்த சவுளை மாதிரி மாட்டிட்டு இருக்க கூடாது. கொஞ்சத்துல வார்த்தையின்படி செஞ்சுட்டு மீதியெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆலோசனையின்படி எல்லாம் நடப்பித்துட்டு நம்ம லைஃப்ல வேர்டு இல்லாம போயிடும். சவுல் வாழ்க்கையில வந்து தோல்வி என்ன தெரியுமா? வேர்டு இல்லாம போயிட்டு. ஏன்னா வேற சத்தத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குற வாழ்க்கையில வேர்டு இல்லாம போயிடும். வேர்டு இல்லாம போயிட்டுன்னு வைங்களேன், அது நம்ம லைஃப் வந்து எப்படி முடியும்னே தெரியாது. அதான் சவுல் மரித்த போது தாவீது எப்படி அழுதான் தெரியுமா? ஒரு அபிஷேகம் இல்லாத செத்தது போல செத்துட்டானே. ஒரு தேவ பிள்ளை மரித்தது போல அவன் மரிக்கலையே, ஒரு ராஜா மரிக்கிறது போல மரிக்கலையே. வேர்டு இல்லாத வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கும். வார்த்தை இல்லாத வாழ்க்கை ஒழுங்கின்மையாய். வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தானே வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே ஒழுங்கின்மை மாறுச்சு. ஆமே, ஆனா வார்த்தையே வரல, வேர்டு இல்லைன்னா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். நாம் வாசித்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும் ஆசையாய் தொடர்கிறேன். தேவ சித்தத்தை செய்யணுமேன்னு செய்யாதீங்க, ஆசையாய். பவுல் பட்ட பாடுகள், பவுல் பட்ட பிரயாசம் கொஞ்சமே கிடையாது. அவரை மாதிரி கஷ்டப்பட்ட எல்லா அப்போஸ்தலர்களுமே கஷ்டப்பட்டு மரித்தார்கள். ஆனா பவுல மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா பவுல் அதற்குன்னே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதாவது கிறிஸ்து சிலுவையில அவருக்கு ஏதாவது பாடுகள் மிஸ் ஆச்சுன்னா அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தவர் தான் பவுல். அந்த பவுல் சொல்ற வார்த்தையை கேளுங்க, நன்றாய் தெரிந்த வார்த்தை தான். 2 தீமோத்தேயு 4:7 முதல் நானே வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்காம அடுத்து சொல்றார் பாருங்க, எனக்கு மட்டுமல்ல அவர் பிரசன்னமாகுதலை ஆசையா இருக்கிறான் பாரு. அதாவது பவுல் பட்ட பாடுகள் எங்க, நாம எங்க? பவுல் எப்படி அதனாலதான் சொன்னேன், நம்ம எல்லாம் கடைசியில் எங்க தான் கொண்டு வந்து விடுவார் தெரியுமா? ஒரு பேனர்ல. இவ்வளவு பாடுகள், இத்தனை சாட்டையடிகள், இத்தனை அவமானங்கள், இத்தனை கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லி விடப்பட்டவன், பாம்பு கடிச்சவன், கப்பல் உடைஞ்சு கடல்ல தள்ளப்பட்டவன். அவன் சொல்றான், இவ்வளவு பாடுபட்ட எனக்கு அவர் வச்சிருக்கிறார்ல, எனக்கு மட்டும் இல்ல, அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிற பாரு, உனக்கும் வச்சிருக்கிறார். ஓ, அதான் அவருடைய பிரசன்னமாகுதலை பவுல் எப்படி எழுதியிருக்கணும் தெரியுமா? நான் இப்படி போராடி இப்படி கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும். அப்படி இல்லை, இதை பரலோக பாரு, அவரை பார்க்கணும்னு இந்த பூமியில ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கிறான் பாரு. நான் கல்லடிப்பட்டு துடிக்கிறேன், எனக்கு மட்டும் இல்லப்பா, நீ அவரை பார்க்கணும் தானே ஆசையா இருக்கிற, அவர்கிட்ட போகணும் தானே நீ அந்த ட்ராக்ல நிக்கிற. இவ்வளோ கஷ்டப்பட்ட எனக்கு வச்சிருக்கிறது போல அவர் மேல ஆசையா இருக்கிற, அவர் மேல ஆசையா இருக்கிற உனக்கு வச்சிருக்கிறார். இயேசுவின் மேல ஆசையா இருக்கிற. பவுல மாதிரி பாடுபட முடியுமா? ஆனா இயேசுவின் மேல ஆசையா இருக்க முடியும். பவுலுக்கு அதை காண்பித்து கொடுக்கிறார். ஏன்னா பவுல் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மேல போய் பார்த்துட்டு வந்துட்டார். எனக்கு என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? நீதியின் கிரீடம். ஆண்டவரே, அப்போ நீதியின் கிரீடம் சுதந்திரிக்கணும்னு என்ன மாதிரி கஷ்டப்படணுமா? இல்லப்பா, உனக்கும் தருவேன். இந்த பூமியில எனக்குன்னு நானும் ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு, அவங்களுக்கும் இயேசு மேல ஆசை இருக்கா? ஆசையாய்
நம்ம மறித்து நம்ம கல்லறையில இந்த வசனம் எழுதி வச்சாலும் தர மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வேற என்ன எழுதி வைக்கிறது? எழுதி வைப்போம். எனக்கு மாத்திரமல்ல, என்ன பார்வைங்க. இதே இது பரிசேயனா இருந்தா சொல்லிருப்பானா? அப்படி கள்ளப்பைய சொல்லிருப்பான், எனக்கு தருவார், வேற யாருக்கும் தரமாட்டார். ஆனா பரலோகத்துக்குரியவர் சொல்லுவான், எனக்கு மட்டும் இல்ல. அவன் பவுல, நாங்களும் கல்லெல்லாம் அடிபட்டு வரணுமா? நீ அவர் மேல ஆசையாரு, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் எழுப்பி நிக்கலாமா? நீங்க அப்படி எழுப்புங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:2. 2 கொரிந்தியர் 5:2. நீங்க எழுப்புங்கலாம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, அடுத்த வார்த்தை, நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம அழைப்பு, பரம தரிசனம், பரம வாசஸ்தலம். பரம அழைப்புள்ள ஒவ்வொருவருக்கும் பரம தரிசனம் உண்டு. அந்த பரம தரிசனத்தை யார் வாழ்க்கையில நிறைவேறுகிறதோ அவர்கள் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த பாடலை நம்பிக்கையோடு பாடி ஜெபித்து முடிக்கலாமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு, கொஞ்ச காலம். ஆமென். இந்த துன்பம் இன்பமாய்